உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணைகள் மீண்டும் ஒரு போர் பதற்றம் தற்பொழுது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவின் முழு ஆதரவுடன் ஓமன் நாடு அறிவித்த புதிய மாற்று வழித்தடத்தை ஈரான் கடுமையாக நிராகரித்து உள்ள நிலையில் அந்த பகுதிகள் பயணம் செய்த சிங்கப்பூர் சரக்கு கப்பல் தற்பொழுது ஈரானிய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தடையின்றி வெளியேற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த புதிய வழித்தடத்தை தங்களது அதிகாரத்திற்கு விடுவிக்கப்பட்ட சவாலாகவே ஈரான் கருதுகிறது. ஈரானின் புரட்சிகர காவல் படையான IRGC விடுத்த எச்சரிக்கையை மீறி ஓமன் வழித்தடத்தை பயன்படுத்தியதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார ராஜதந்திரம் ஒளிந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள சேனல் 16 என்ற அலைவரிசை மூலம் தங்களை ஒருங்கிணைத்து மட்டும் பயணிக்க வேண்டுமென ஈரான் கட்டளையிட்டுள்ளது. ஈரானின் இந்த நிபந்தனையை மீறி மாற்று வழியில் செல்லும் கப்பல்கள் எவ்வித முன்னெச்சரிக்கையும் இன்றி தாக்கப்படும் என தற்பொழுது அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஈரானின் அனுமதி இல்லாமல் ஓமன் வழித்தடத்தை பயன்படுத்திய அந்த சிங்கப்பூர் கப்பல் தற்பொழுது ஓமன் கடற்கரையில் இருந்து காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் சுமார் 7.5 நாட்டிக்கல் மைல் தொலைவில் தரை தட்டி நிற்பது சர்வதேச கப்பல் போக்குவரத்து துறையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இதே வேளையில் இந்த தாக்குதல் அரங்கேறியிருப்பது ராஜதந்திர ரீதியாக ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகு ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு டோல் கட்டணம் எனப்படும் நுழைவு கட்டணத்தை வசூலிப்பதே ஈரானின் பிரதான திட்டமாக உள்ளது. ஆனால் அமெரிக்கா முன்னெடுக்கும் இந்த ஓமன் வழித்தடம் ஈரானின் வருமானத்திற்கு பெரும் வேட்டு வைக்கும் என்பதால் அதனை முடுக்கவே ஈரான் தற்பொழுது இத்தகைய தீவிரமான இராணுவ நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இந்த திடீர் திருப்பத்தால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் மீண்டும் ஒரு நிச்சயமற்ற தன்மை உருவாகியுள்ளது. ஈரான் தனது எல்லையையும் அதிகாரத்தையும் எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்பதை இந்த தாக்குதல் மூலம் உலகிற்கு பறைசாற்றியுள்ளது. இஸ்ரேல் உடனான மோதலை தாண்டி தற்பொழுது அமெரிக்கா மற்றும் ஓமன் உடன் நேரடியாக மல்லுக்கட்டும் ஈரானின் இந்த நிலைப்பாடு வளைகுடா பிராந்தியத்தை மீண்டும் ஒரு போர் முனையாக மாற்றியுள்ளது. சர்வதேச சட்டங்கள் மற்றும் கடல்சார் விதிகளுக்கு அப்பாற்பட்டு தனது ஆதிக்கத்தை செலுத்த துடிக்கும் ஈரானின் இந்த செயல் வரும் நாட்களில் எண்ணெய் விலையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.